நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சமீபத்தில், அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. இவருக்கு இப்போ இதெல்லாம் தேவையா? ஏன்னா அவருடைய மகனினுடைய உடல்நிலை தெரிஞ்சும் இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை கெடுக்க பார்க்குறாரு அப்படின்னு பல விஷயங்கள் பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி விமர்சனங்களை எல்லாம் மீறி என்ன பண்ணியிருந்தாரு நெப்போலியன் அவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு. அக்ஷயான்றவங்க திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. இருவருமே முகநூல் மூலமாக அறிமுகமாகி சிறு வயதுலேருந்து கொஞ்சம் தெரியும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. என்ன சூழ்நிலை இருவருக்குமே ரொம்பவே அழகாக திருமணத்தை ஜப்பானில் தன்னுடைய மகனினுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக பண்ணி வச்சிருந்தாரு நெப்போலியன் அவர்கள். நிறைய ரொம்ப விமர்சையாக இருக்கக்கூடியவங்க, பிரபலங்களாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதற்கப்புறமாக இவங்க ஜப்பான்லேயே 3 மாதங்கள் தங்கியிருந்து இப்போ 100 நாட்கள் ஆயிடுச்சு திருமணமாகின்னு கேக் வெட்டி கொண்டாடி இருந்தாங்க. அதே போல தான் February 14 அன்னைக்குமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காதலர் தினத்தை கொண்டாடி இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ ஒரு விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. யாரெல்லாம் ஜப்பானில் திருமணத்தை அட்டன் பண்ண முடியலையோ அவங்களுக்காக இரு வீட்டார் சைடும் கலந்துக்கட்டும் அப்படின்னு தான் ரிசப்ஷனை இப்போ மலேசியாவில் இரட்டை கோபுரத்தில் வச்சுருந்தாரு நெப்போலியன் அவர்கள். இது அவ்வளவாக வெளியில் யாருக்கும் தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கப்புறம் இது ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால வச்சுருக்காரு. அதோட அங்கே உணவு வகைகள் நிறைய எக்கச்சக்கமான 200க்கும் மேற்பட்ட வகையான உணவுகளை செஞ்சுருக்காரு. தன்னுடைய மகன் போல் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக அதை அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னு கூட சமூக வலைதளங்களில் சில விஷயங்கள் வெளியாகி இருந்துச்சு. அப்போவே எல்லோருமே அவரை பாராட்டி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுஷ் அவர்களுடைய மனைவி அக்ஷயாவும் சரி, அதே போல் நெப்போலியன் அவர்களுடைய மனைவி ஜெயசுதாவும் சரி, இருவரும் தனுஷ் ஆசைப்படுறாரு அப்படின்றதற்காக ரிசப்ஷனில் நிறைய உணவுகளை கட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் நெப்போலியன் அவர்கள் கோபமாகிட்டார் அப்படின்னும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவருக்கு தசை சிதைவு நோய் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதனால தான் அவரை ரொம்பவே கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்துட்டுருப்பாங்க. இந்த சூழ்நிலை இப்போ இருவரும் சேர்ந்து அவர் ஆசைக்காக உணவுகளை கொடுத்துட்டாங்களாம். அதனால் அவருக்கு இப்போ செட் ஆகாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் கொஞ்சம் கோபமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இருவருக்குமே நல்லாவே தெரியும், ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மிகப்பெரிய அளவில் அவருடைய உடலை பாதிக்கும் அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா கோபப்பட்டிருக்காரு நெப்போலியன் அவர்கள். இருவருமே சேர்ந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக அமெரிக்காவில் இருந்து நிறைய விஷயங்களை பண்ணி வந்துட்டுருக்காரு. அவருக்காக தான் அமெரிக்காவே போனது. அங்கே இருந்தால் தான் தன்னுடைய பையனை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கேயே இருந்துட்டார். தன்னுடைய அரசியல், அதற்கப்புறம் சினிமா அப்படின்னு எல்லாத்தையும் மறந்து இப்போ அங்கே போய் ஒரு தொழிலதிபராகவும் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் இருந்து வந்துட்டுருக்கார். இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. மீண்டும் தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்கு எங்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கோ 10 மாதங்களை அவங்கள பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் உலகம் முழுக்க நான் சுற்ற வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி 3 மாதம் ஜப்பானில் போயிடுச்சு. திருமணத்துக்கு முன்னாடி 3 மாதம், திருமணத்துக்கு பின்னாடி 3 மாதம், இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. இதுதான் என்னுடைய லட்சியம். என்னுடைய மகனை 10 மாதத்திற்கு நான் சுற்றுலா கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காராம். அதே போல் கோயிலில் கூட அடிக்கடி இவங்களுடைய இருவரினுடைய பேர்லையுமே அர்ச்சனை பண்ணுறது, அவங்களுக்கு எதாவது பண்ணுறதுன்னு தொடர்ந்து எதாவது செஞ்சுட்டு வந்துட்டே தான் இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.